டைரக்டர் சாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கதைக்கு அவர் மனசுல என்ன உருவம் இருந்ததோ உங்க பொண்ணு அச்சசலா இருக்கான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாரம் பூஜை, அதுக்கு அடுத்த வாரம் ஷூட்டிங்கு, பட்ஜெட் 15 கோடி. ஹீரோ யாரு தெரியுமில? நவீன். டைரக்டர் சார் உங்க பொண்ணே பிக்ஸ் பண்ண சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்க சார். படத்துல நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என் பொண்ணு பண்ணிடுவா சார். அதுக்கு இல்ல, புதுசா பண்ணதுல கொஞ்சம் கூச்சப்படுவோம். ஸ்பாட்ட போய் சரியா வரலன்னு வச்சுக்கோங்க, டைரக்டர் டென்ஷன் ஆயிடுவார். அவர் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பாக்குற ஆளு. சரியா வரல ஹீரோயினே மாத்திடுவார். அதெல்லாம் என் பொண்ணு கரெக்டா பண்ணிடுவா சார். அது பிரியா, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. அம்மாட்ட பேசிட்டு. அதுக்கு இல்ல மேடம், டைரக்டர் சார் கூட உங்க பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா அதுக்கிட்ட போதும். அதெல்லாம் என் பொண்ணு பண்ண மாட்டா சார். மேடம் பெரிய சான்ஸ் மேடம், ஈஸியா கிடைக்காது. பிரியா விட அழகான பொண்ணுங்க 1000 பேர் இதுக்கு ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல சார். ஒரு நிமிஷம் பாரு. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா இந்த படத்துல உங்க பொண்ணு தான் ஹீரோயின். படம் முடிகிற வரைக்கும் தானே மேடம். அப்புறம் உங்க பொண்ணு பெரிய நடிகை ஆயிடுவா. கோடி கோடியா சம்பாதிச்சு உங்ககிட்ட தான் கொடுக்க போறா, எங்ககிட்ட கொடுக்க போறா. வர்ற பொண்ணுங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தெளிவு. நீ பேசிட்டு சொல்லுங்க சரியா? சொல்லுமா நீ. மீட்டிங்ல இருக்கேன்ற நீ என்னடா? பிரியா, பிரியா என்னடி அதே நினைச்சுட்டு இருக்கியா? நான் முடிவு பண்ணிட்டேம்மா. என்ன? எவ்வளவு நாள்மா ஓடி ஒழிஞ்சிட்டே இருக்க முடியும்? எனக்கும் லட்சியம் கனவு எல்லாம் இருக்கு. அதுக்கு நான் போறேன். புரியல. மோனோட அடுத்த படத்துல நான் தான் ஹீரோயின். என்னடி சொல்ற? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ரெடிமா. பிரியா